ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னால் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி மார்க்கெட் டவுன்லேயே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸை செக் பண்ணி பார்த்தா யூஎஸ் காமர்ஸ் செக்ரட்டரி என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? ட்ரேட் டீலு இன்னும் சைன் ஆகலை, அதுக்கான எடுத்த ஸ்டெப்பை நாங்கள் பேக் எடுத்துட்டோம். ஏன் காரணம்னு சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவங்க வந்து பர்சனலாக ட்ரம்ப் அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசலையாம். அதனால ட்ரேட் டீல் சைன் பண்ணுறதை பற்றி ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். இதனால நம்ம மார்க்கெட்டு ஃபுல்லுமே டவுன் ட்ரெண்டில் இறங்கிடுச்சுங்க. எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா? நிஃப்டி பார்த்தீங்கன்னா 193.55 பாயிண்ட்ஸ் குறைஞ்சி 25,683.90 இருக்குங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 434.95 பாயிண்ட்ஸ் குறைஞ்சி 59,251.55 இருக்குங்க. அது சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா அதை விட குறைஞ்சிடுச்சுங்க. 604.72 பாயிண்ட்ஸ் குறைஞ்சி 83,576 இருக்குங்க. இப்போது மிட் கேப்பும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 0.79% குறைஞ்சிடுச்சு. ஸ்மால் கேப்பும் 1.81% குறைஞ்சிடுச்சு. இதனால் எல்லா ஸ்டாக்ஸுமே மேக்ஸிமம் டவுன் ட்ரெண்டில் தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 1-2-3 ஸ்டாக்ஸ் தான் க்ரீனில் இருந்தது, மற்ற ரிமைனிங் எல்லாமே ரெட்டில் தான், டவுனில் தான் இருந்ததுங்க. ஃபாரின் மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போமா? வெனிசுலா மார்க்கெட்டு 100% டாப்பில் இருக்குங்க. பிகாஸ் நம்மளுடைய அமெரிக்கா வந்து அவங்கள ஃபுல்லுமே டேக் ஓவர் பண்ணிட்டதுனால அங்கே எல்லாமே எஃப்ஐஸ் வந்து பை பண்ண ஆரம்பித்ததுனால மேக்ஸிமம் ஃபுல்லுமே அங்கே வந்து 100% ஹையில் தாங்க முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.14% ஹையில் முடிஞ்சிருக்கு. எஸ்எம்பியும் வந்து 0.01%ல் ஹையில் தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் நாஸ்டாக் மட்டும்தான் 0.43ல் வந்து டவுனில் முடிஞ்சிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 0.39 வரைக்கும் அப்பில் தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் ரிமைனிங் ஏஷியன் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்லைட்லி ஹையில் தான் முடிஞ்சிருக்குதுங்க. இதுதாங்க போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இதுக்கப்புறம் எஃப்ஐஸ் அப்டேட் ஆகும். அப்டேட் ஆனதுக்கப்புறமா அதை நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி யூஎஸ் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ட்ரம்ப் போட்ட டேரிஃப் வந்து ஓகேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இன்னமும் மார்க்கெட் அதிகமாக இறங்கி இருக்குது. இன்னும் நான் கிளியராக படிச்சுட்டு என்னன்றதை ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் எஃப்ஐஸ் டேட்டாவோட. வீடியோக்கு பின்னால் கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், அது காரணம் இவங்க தான். ஸோ அந்த நாய்ஸை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய்.